தமிழக அரசியலில் இந்தியா வந்து இன்டகிரேட்டரில் 1970-60களில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்று அது நம்மளுடைய அண்ணன் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் எவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கதப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி, அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்களோட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால்